பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இனிமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிரார். ஆமாங்க, வாக்குத்தத்தம் வசனங்கள் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம், வேதாகமத்துல இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நம்ம அதிகமா தியானிக்கிறோம், அதிகமா நம்ம அதை என்ன பண்றோம், படிக்கிறோம். சோ அதை நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறோம்ல. இதே போலதான் வேதாகமத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் அப்படிங்கிறவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. சோ வாக்குத்தத்தங்கள் அப்படின்னா சாதாரணமானது இல்லைங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற பாத்திரமா நம்ம இருந்தா மட்டும்தான் அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, அவரு காரியம் சாத்தியமே இல்லை, அவருக்கு சூழ்நிலை சாதகமா இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்பினாரு. எத்தனை வருஷம் தாமதமா நம்பினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தைய நம்பினதுனாலதான் தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தாருங்க. பிரியமான பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு, நிறைய வசனங்களை கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் ஏன் இன்னும் நமக்கு நிறைவேறல, ஏன் அதெல்லாம் நமக்கு தாமதமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த பொறுமை ரொம்ப 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 மனுஷனுக்குள்ள இன்னைக்கு நிறைய நஷ்டம், நிறைய கஷ்டங்கள், நிறைய சோர்வு இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா பொறுமை இல்லாததுனாலதான். ஸோ அந்த பொறுமைய ரொம்ப நம்ம தக்க வச்சுக்கிட்டோம், ரொம்ப பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணி அந்த விசுவாசத்தோட நம்ம வாழ்க்கையில கடந்து சென்னோம்னா தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நீங்களும் சுதந்திரத்துக் கொள்வீங்க. இந்த நாள் வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.